dangling pointer, how to avoid it. Dangling pointer அப்படின்னா என்ன? இப்போ பாயிண்டர் நமக்கே தெரியும். இட் பாயிண்ட்ஸ் டூ அ மெமரி அட்ரஸ். நீ மேலாக் பண்ற அப்படின்னா, இட் அலோகேட்ஸ் அ மெமரி. எவ்வளோ மெமரி? இங்க எவ்வளோ பைட்ஸ் குடுக்குறியோ அவ்வளோ மெமரி. இங்க எவ்வளோ பைட்ஸ் குடுத்துருக்க? சைஸ் ஆஃப் இன்ட். சைஸ் ஆஃப் இன்ட் என்ன? 4. அப்போ 4 பைட்ஸ் அலோகேட் ஆகும். ரைட்? அதுல அந்த 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 அட்ரஸ்ல போய் நீ 100 போடுற. இப்ப வேல்யூ என்ன இருக்கும்? 100ன்னு இருக்கும். ரைட்டா? ஸோ மெமரி அலோகேட் பண்ணிட்ட. இப்ப என்ன பண்ணிட்ட? மெமரிய ஃப்ரீ பண்ணிட்ட. விச் மீன்ஸ் உன் மெமரி மேனேஜ்மென்ட் யூனிட்க்கு என்ன சொல்லிட்ட? நான் இந்த மெமரிய இனிமேல் யூஸ் பண்ண போறதில்லன்னு சொல்லிட்ட. யூஸ் பண்ண போறதில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ற? அந்த மெமரில போய் அந்த வேல்யூ அக்சஸ் பண்ண பார்க்குற. ஸோ திஸ் இஸ் அ டேங்லிங் பாயிண்டர். ஓகே? திஸ் வில் காஸ் அன்டிஃபைன்ட் பிஹேவியர். அந்த மெமரில இப்ப யார் யூஸ் பண்றா? என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இதுதான் ஜெனரல் யூஸ் இதுவா டேங்லிங் பாயிண்டர். எப்பப்பலாம் டேங்லிங் பாயிண்டர் வரும்? எனி பாயிண்டர் which points to a memory which is not reserved for your program. உன் ப்ரோகிராமுக்கு மெமரி எப்படி நீ வந்து ரிசர்வ் பண்ணுவ? ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ற. 4 பைட் அலோகேட் ஆகுது இன்டிஜர். உன் ப்ரோகிராமுக்கானது அது. அந்த ஃபங்ஷன் முடியும்போது மெமரி ஃப்ரீ ஆயிடும். கரெக்ட்டா? அதே மாதிரி மேலாக் பண்ற. டைனமிக்கா மெமரி அலோகேட் பண்ற. ஹீப்ல அலோகேட் ஆகுது. அந்த மெமரி நீ என்ன பண்ணலாம்? நீ யூஸ் பண்ணிக்கலாம் உன் ப்ரோகிராம்ல. எப்போ உன் ப்ரோகிராம் ஃப்ரீ பண்ணுதோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ரைட்? அப்ப உன் ப்ரோகிராமுக்கு அலோகேட் ஆகாத மெமரிய ஒரு பாயிண்டர் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னாலே அது டேங்லிங் பாயிண்டர். அதெல்லாம் எந்தெந்த சுவிட்சஸ் நடக்கும்? இந்த மாதிரி ஃப்ரீ பண்ண பாயிண்டர் உன் ப்ரோகிராமுக்கு அலோகேட் ஆன மெமரி கிடையாது. ஸோ அதுக்கு பாயிண்ட் பண்ணுற பாயிண்டர் டேங்லிங் பாயிண்டர். ரிட்டர்னிங் அட்ரஸ் ஆஃப் அ லோக்கல் வேரியபிள். இது ஒரு லோக்கல் வேரியபிள். கரெக்டா? அதோட அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ற. இந்த மெமரி எப்ப ஃப்ரீ ஆகும்? இந்த ஃபங்ஷன் முடியும் போது ஃப்ரீ ஆயிடும். கரெக்ட்டா? நீ இங்க என்ன ஃபங்ஷன கால் பண்ற உனக்கு அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணுது. இங்க போய் அதுல இருக்கிற வேல்யூ பார்த்தீனா? ஏன்னா அந்த மெமரி இங்கேயே ஃப்ரீ ஆயிடுச்சுல. So this becomes another dangling pointer. Okay? Pointer to a variable that goes out of scope. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணிட்டேன். இது ஒரு பிளாக். கரெக்ட்டா? இது ஒரு பிளாக் ஆஃப் கோட். அப்ப இந்த எக்ஸ் இந்த பிளாக்குக்கு வெளியே வந்தா இந்த எக்ஸோட மெமரி போயிடும். அந்த பாயிண்டர் அந்த எக்ஸோட அட்ரஸ்க்கு வச்சிருக்கிற. ஆனா அதுல இருக்கிற மெமரி இந்த இடத்துக்கு ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. இருந்தாலும் உள்ள மெமரில போய் வேல்யூ பார்க்குற. வேற ஸ்கோப்ல வந்து. சோ திஸ் இஸ் ஆல்சோ a dangling pointer. மெமரி நமக்கானது கிடையாது. ஓகே. இப்ப ரைட் ஷிஃப்ட் பண்ற அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் when you ரைட் ஷிஃப்ட் a நெகட்டிவ் நம்பர்? நெகட்டிவ் நம்பரை ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா யூசுவலா தேர் ஆர் டூ ஷிஃப்ட்ஸ். ஒன் இஸ் அரித்மெட்டிக் ரைட் ஷிஃப்ட், இன்னொன்று வந்து லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட். இந்த ரைட் ஷிஃப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அரித்மெட்டிக் ரைட் ஷிஃப்ட் என்னன்னா உன் சைன் பிட்டை ப்ரிசர்வ் பண்ணும். அதாவது யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அன்சைன்டு, இது ஒரு நெகட்டிவ் நம்பர்னு வச்சுப்போம். ஓகே. இப்போ ரைட் ஷிஃப்ட் பண்றேன் என்ன ஆகும்? இந்த 1 போயிடுமா? இந்த 0 இங்க வருமா? இந்த 1 இங்க வருமா? இந்த 1 இங்க வருமா? இங்க ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சா? ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது. இதுவே நெகட்டிவ் நம்பரை நீ ரைட் ஷிஃப்ட் பண்றேன்னா இந்த ஸ்பேஸ்ல 1 வந்துரும். ஓகே. இதுதான் அரித்மெட்டிக் ரைட் ஷிஃப்ட். லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல எப்போதுமே ரைட் ஷிஃப்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வருது, அங்க 0 தான் இருக்கும். அன்சைன் இன்டு நீ ரைட் ஷிஃப்ட் பண்ற அப்படின்னா இட்ஸ் லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பிட் வருதுல்ல அது 0வா இருக்கும். லெஃப்ட் ஷிஃப்ட் எப்போதுமே 0 தான் வரும். ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது மட்டும் சைன்டு நம்பரா இருக்கு அப்படின்னா இந்த பிட்டு ஓகே ஒன்னு வரும். ஓகே. ஸோ அன்சைன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட் தான். ஓகே. அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ஃப்ரீ த பாயிண்டர் ட்வைஸ்? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி அலோகேட் பண்ணிட்ட, யூஸ் பண்ற, 2 தடவை ஃப்ரீ பண்ற. ஸோ திஸ் 2 தடவை ஃப்ரீ, ஒரே பாயிண்டர் 2 தடவை ஃப்ரீ பண்ணா டபுள் ஃப்ரீ. ஸோ டபுள் ஃப்ரீ என்னன்னா அலோகேட் பண்ணிட்ட, ஃபர்ஸ்ட் ஃப்ரீ வந்து மெமரி வந்து ஃப்ரீ பண்ணிடும். ஓகே. நவ் இட்ஸ் a dangling pointer. கரெக்ட்டா? ஏன்னா மெமரி ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த அந்த மெமரி நமக்கு ப்ரோகிராமுக்கு அலோகேட் ஆகல இப்ப. ஸோ தட் பாயிண்டர் பிகம்ஸ் a dangling pointer. செகண்ட் ஃப்ரீ என்ன பண்ணா the memory manager tries to free the memory which is already freed. என்னென்ன பாசிபிள் அவுட்கம்னா ப்ரோகிராம் கேஷ் ஆகலாம், ஹீப் கரப்ட் ஆகலாம், ரன் டைம் எரர் வரலாம்,
கோர் டம்ப் ஆகலாம். ஸோ அப்நார்மல் பிஹேவியர் வரலாம் டபுள் ஃப்ரீனால. ஸோ நம்ம தான் கரெக்ட்டா பார்த்து ஃப்ரீ பண்ணணும். ஒரு தடவ தான் ஃப்ரீ பண்ணணும். ஒரு மெமரி அலோகேட் பண்ணது. ஓகே. ஸோ எப்போதுமே என்னன்னா, ஒரு வாட்டி ஃப்ரீ பண்ணிட்டியா, அந்த பாயிண்டர் வேல்யூ நல்ன்னு போட்டுரு. ஸோ அதனால திருப்பி நல் பாயிண்டர் ஃப்ரீ பண்ணா ஒண்ணும் நடக்காது. ஒண்ணும் பிரச்சனை வராது நமக்கு. நல் பாயிண்டர ஃப்ரீ பண்ணும்போது. அது சேஃப் சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்காது. இதுக்காக தான் நம்ம பாயிண்டர்ஸ் வந்து நல்லுன்னு செட் பண்றோம். ஓகே. வாட் இஸ் அன்அலைன்ட் அக்சஸ் அண்ட் கிவ் அன் எக்ஸாம்பிள். அன்அலைன்ட் மெமரி அக்சஸ்னா என்ன? நீ ஒரு மெமரி அட்ரஸ்ல போயிட்டு ஒரு 2 பைட் ரீட் பண்ற. அந்த மெமரி அட்ரஸ் 2ஆல டிவைட் ஆகல அப்படின்னா அது அன்அலைன்ட் மெமரி அக்சஸ். அந்த மெமரி அட்ரஸ் வந்து எத்தனை பைட்ஸ் ரீட் பண்றியோ அத்தனை பைட்டால டிவைட் ஆகணும். டிவைட் ஆனாதான் அலைன்டு மெமரி அக்சஸ், இல்லைன்னா அன்அலைன்ட் மெமரி அக்சஸ். அன்அலைன்ட் மெமரி அக்சஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாரு, இது வந்து ஒரு அரே கரெக்ட்டா? அப்ப அரே பிளஸ் 1 என்னது? ஒரு ப்ராபப்லி இட் வில் பி 1000 அரேயோட அட்ரஸ் 1000னா 1000 பிளஸ் 1 ஆயிடும். 1001 ஆயிடும். ஏன்னா இது கேரக்டர் அரே தான். ஸோ கேரக்டர் ஒரு பைட் தானே. ஓகே. ஸோ அந்த நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1001 இன்டிஜர் பாயிண்டரா கன்வெர்ட் பண்றேன். நான் இப்ப என்ன பண்றேன், அங்க போய் 100 ஸ்டோர் பண்றேன். இதுதான் அன்அலைன்ட் ரைட். ஏன்னா பிடிஆர் என்ன இருக்குது? 1001. 1001ல போய் எவ்வளவு பைட்ஸ் போடுறேன்? 4 பைட்ஸ் போடுறேன். 1001ல 1004 டிவைட் ஆகுமா? ஆகாது. சோ இதுதான் அன்அலைன்ட் மெமரி ரைட். ஓகே. நீ எந்த மெமரி அட்ரஸ்ல போய் டேட்டா போடுறியோ அந்த மெமரி அட்ரஸ் அந்த டேட்டா பைட்டா டிவிசிபிள் ஆகணும். இது என்ன ஆகும்னா சில ப்ராசஸ் கிராஷ் ஆயிடும். சில ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்துக்கும் இது அப்டேட் பண்றதுக்கு. ஏன்னா இப்போ ஒரு மெமரி அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கேன். ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கு. இது வந்து 1000. சிபியு வந்து பாத்தீங்கன்னா சிபியு இருக்குன்னு வச்சுக்கோ. உனக்கு RAM இருக்குன்னு வச்சுக்கோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் பஸ் இருக்கும். அப்புறம் டேட்டா பஸ் இருக்கும். இந்த அட்ரஸ் பஸ் வந்து யூசுவலா 32 பிட் இருக்கும். 32 பிட் ப்ராசஸரா இருந்தா. அது மாதிரி டேட்டா பிட்டும் 32 பிட் இருக்கும். 64 பிட்னா 64 பிட்ஸ் இருக்கும். which means what? நீ அட்ரஸ் பஸ்ல ஒரு அட்ரஸ போடுற அப்படின்னா, உனக்கு அந்த அட்ரஸ் இருக்கிற டேட்டாவ RAM என்ன பண்ணும்னா தூக்கி டேட்டா பஸ்ல போட்டுரும். சோ அட் a டைம் 32 பிட்ஸ் ரீட் பண்ணலாம் RAMல இருந்து. 64 பிட்ஸ்னா 64 பிட்ஸ் ரீட் பண்ணலாம் RAMல இருந்து. ஓகேவா? இப்ப இந்த CPU என்ன பண்ணும்னா, இது ஒரு டைம்ல 32 பிட் எடுத்துட்டு வர முடியுமா? which is what 4 பைட்ஸ் எடுத்துட்டு வர முடியும். அப்ப என்ன பண்ணும்னா இந்த மாதிரி 4 பைட்ஸ் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வரும். CPU. ரைட்டா? சோ அப்ப இங்க இருந்து 4 பைட்ஸ் எடுத்துட்டு வரது ஈஸி. இங்க இருந்து 4 பைட்ஸ் எடுத்துட்டு வரது ஈஸி. சோ அது எப்பவுமே இங்க இருந்து 1000ல இருந்து ஒரு 4 பைட்ஸ், 1004ல இருந்து 4 பைட்ஸ் தான் எடுத்துட்டு வரும். நீ இப்ப என்ன பண்ற? உன் இன்டிஜர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ற? 1001ல இருந்து ஸ்டார்ட் பண்ற. அப்ப 1001ல ஒரு பைட், 1002ல செகண்ட் பைட், 1003ல தேர்ட் பைட், 1004ல லாஸ்ட் பைட் இருக்கும். இப்ப இதுல இருந்து 4 பைட்ஸ் எப்படி ரீட் பண்ணும்னா, இந்த 4 பைட்ஸ முதல்ல எடுத்துட்டு வரும். 1000ல இருந்து 4 பைட்ஸ் எடுத்துட்டு வரும். 1004ல இருந்து இன்னொரு 4 பைட்ஸ் எடுத்துட்டு வரும். இதுல இருந்து 3 பைட் எடுக்கும். இதுல இருந்து 1 பைட் எடுத்து ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்க்கும். அப்ப நிறைய வேலை பண்ணணுமா? ஓகே. அதனால டைம் ஆகும். பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஓகே. சோ தட் இஸ் த ப்ராப்ளம். ஓகே. சோ இந்த மாதிரி அன்அலைன்ட் மெமரி அக்சஸ் வந்து பிரச்சனை என்னன்னா, இது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராசஸர் ஆர்க்கிடெக்சர். x86லாம் வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா அலோ பண்ணிடும். பட் இட் நீட்ஸ் மல்டிபிள் மெமரி ஆப்பரேஷன்ஸ். இட் கேன் பி ஸ்லோவர். ஓகே. நான் இப்ப சொன்ன மாதிரி. ஆனா சில ப்ராசஸர் வந்து ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் ARM ப்ராசஸர்லாம் கிராஷ் ஆயிடும். பஸ் எரர், அலைன்மென்ட் எரர் வந்து கிராஷ் ஆயிடும். ப்ரோகிராம் கிராஷ் ஆயிடும். சோ ஜெனரலா அன்அலைன்ட் மெமரி அக்சஸ அவாய்ட் பண்ணணும். இட் வில் காஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ்.